I am Dr. Varsha Bhagyavati from Sankar Nethralaya. I am an orbit and oculoplasty surgeon. கருப்பு புஞ்சை நோய் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, it is an infection because of the கருப்பு புஞ்சை, that is the black fungus. இந்த disease பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we have to know what is black fungus. இப்போ ஃபங்கஸ் வந்து நம்மளோட என்வாயர்மெண்ட்டில் சாயில், ஏர் எல்லா இடத்துலையுமே we have fungus. இந்த ஃபங்கஸ் வந்து யூஷுவலாக நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா we have enough immunity. நம்ம பாடியில் நல்ல எதிர்ப்பு சத்து இருக்குது இந்த ஃபங்கஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து நம்ம பாடியை அட்டாக் பண்ணுறது கிடையாது. ஃபங்கஸ்லேயே வந்து there are many different types of species. அதில் ஒரு வகைப்பட்ட ஸ்பீஷீஸ் தான் வந்து மியூகோரேல்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த பிளாக் ஃபங்கஸ் வெரைட்டி. இந்த ஃபங்கஸ் அஃபெக்ட் பண்ணுறப்போ கருப்பு பூஞ்சை நோயின்னு இதுக்கு பேர். இந்த டிசீஸ் யாரெல்லாம் பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா, யூஷுவலாக ஒரு நார்மல் பர்சனை வந்து இந்த ஃபங்கஸ் பாதிக்காது. ஏன்னா இது நார்மலி இட் இஸ் சீன் எவ்ரிவேர். இப்போ நீங்கள் வந்து ஒரு பழத்தை வெளியில் வச்சுருந்தீங்கன்னா அது கெட்டு போச்சுன்னா அதில் ஃபங்கஸ் வருது இல்லையா, ஃபங்கஸ் வந்து தட் ஃப்ரூட் வந்து கெட் ஸ்பாயில்ட், அது அழுகி போயிடுது. ஆனால் அந்த ஃபங்கஸ் நம்மளை பாதிக்கிறது இல்லை யூஷுவலாக, பிகாஸ் அவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் குட், நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்கும். பட் சம்டைம்ஸ் எஸ்பெஷலி இன் டயபெட்டிக்ஸ் or in immunocompromised state, for example வந்து ஒரு போஸ்ட் கீமோதெரப்பி, ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ இல்லை போஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டோ, இவங்களுக்குலாம் வந்து இந்த இம்யூனிட்டி, தி எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கப்போ the body cannot fight against the fungus. So when the body cannot fight against the fungus, and the disease and the fungus வந்து starts growing inside the body. ஸோ யூஷுவலாக வந்து ஹவு தி என்ட்ரி பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, இன்ஹலேஷன் ஆர் ப்ரீதிங், வென் வி ப்ரீத் இன் த ஸ்போர்ஸ். ஸோ நம்ம லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, நம்மளை சுற்றி சாயில், ஏர் எல்லா இடத்துலையுமே இந்த ஃபங்கஸ் ஸ்போர்ஸ் இருக்குது. நம்ம சுவாசிக்கிறப்போ இந்த ஸ்போர் வந்து ஃபஸ்ட்டு இட் கோஸ் இன் டு த நோஸ். ஸோ இந்த நோஸ்லேருந்து இட் கோஸ் இன் டு த சைனஸஸ். நம்ம ஃபேஸில் நம்மளோட ஸ்கல் போனில் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் சைனஸஸ், தட் இஸ் பேசிக்லி எம்டி ஸ்பேசஸ். இந்த ஸ்பேசஸில் வந்து தீஸ் ஃபங்கஸ் ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ தென் இந்த ஃபங்கஸ் வந்து இந்த சைனஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸில் இட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங். ஸோ எந்தெந்த டைரெக்ஷன்ஸில் ஸ்ப்ரெட் ஆகும்னு ஐ வில் ஜஸ்ட் என்யூமரேட் ஃபார் யூ. ஒன்று வந்து சைனஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் வென் த ஃபங்கஸ் வந்து வெறும் இந்த சைனஸஸில் மட்டும்தான் இருக்கும், மீதி பாதங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இந்த சைனஸஸ்லேயே தேர் ஆர் மெனி சைனஸஸ். அதில் வந்து பிரெயினில் க்ளோசஸ்ட் சைனஸ் வந்து ஸ்பீனாய்ட் சைனஸ்ன்னு சொல்லுவோம், மீதியெல்லாம் சைனஸ் வந்து மேக்ஸிலரி, ஃப்ரான்டல், எத்மாய்ட் சைனஸ். ஸோ ஒன்லி த சைனஸ் டிசீஸையும் இஸ் அ ஒன் ஃபார்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். செகண்ட் வந்து சைனஸ்லேருந்து இட் கேன் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஃபேஸ், தட் இஸ் ஆர்பிட்னு சொல்லுவோம். இந்த கண்ணை சுற்றி இருக்கிற பாகம் தான் வந்து ஆர்பிட்னு சொல்லுவோம். இந்த பிளாக் ஃபங்கஸ் ஸ்டார்ட்ஸ் என்டரிங் தி ஆர்பிட். ஸோ அப்போ தான் வந்து கண்ணில் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஸோ கண்ணு சுற்றி இருக்கிற ஸ்பேஸுக்கு அது போயிட்ட பிறகு இஃப் இட் கோஸ் டில் தி ஏபெக்ஸ்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் தி ரைட் பிஹைண்ட் இன் தட் ஸ்பேஸ் அரவுண்ட் தி ஐ, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ். ஏன்னா அந்த ஸ்பேஸ்லேருந்து தான், அந்த ஏபெக்ஸ்ன்னு சொல்கிற அந்த இடத்துல தான் பிரெயின்லேருந்து ஐயுக்கு நிறைய நரம்புகளும் இரத்த குழாய்களும் அந்த ஏபெக்ஸ் வழியாக வரும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபங்கஸ் வளர்ந்து அந்த ஏபெக்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது ஈஸியாக வந்து பிரெயினுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ இது ஒரு வழியாக ஸ்ப்ரெட் ஆகும். சம்டைம்ஸ் சைனஸ்லேருந்து டைரெக்டாக பிரெயினுக்கும் ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஆல்சோ இது வந்து நம்மளோட பேலட், வாய் இல்லை அந்த பேலட்டு மேலே அந்த ஹார்ட் போர்ஷன் இருக்கும், அங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகும், வாயிலையும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் தட் இட் ஸ்ப்ரெட்ஸ். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வெறும் சைனஸ் இன்வால்மெண்ட், சைனஸ் அண்ட் ஆர்பிட்னு சொல்லுவோம். சைனஸும் கண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சைனஸ், ஆர்பைட்டல் அண்ட் செரிப்ரல் மியூகார்மைகோசிஸ். அப்படின்னா சைனஸ், கண்ணை சுற்றி இருக்கிற பாகம் ப்ளஸ் பிரெயின். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் தி டிசீஸ். That's a very important question. So as we all know, கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மி ஆயிடுது.
ஸோ நமக்கு வந்து லோக்கல் இம்யூனிட்டினும் சொல்லுவோம், ஃபுல் பாடியில் இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் சொல்லுவோம். லோக்கல் இம்யூனிட்டினா நம்ம as I told you ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட நோஸில் தான் போய் என்ட்ரி ஆகுது. அங்கேயே நமக்கு வந்து லோக்கல் இம்யூனிட்டி இருக்குது. அந்த இடத்துல நமக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி ஆயிடுது. கொரோனா வந்த பேஷண்ட்ஸுக்கு த இம்யூனிட்டி கோஸ் டவுன். ஸோ ஒன் வந்து இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியானதுனால கொரோனா பாதிப்பு இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் இருக்குது. தி அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதர் காசஸ் காசிங் டிக்ரீஸ்ட் இம்யூனிட்டி. அப்படின்னா எதிர்ப்பு சக்தி மீதி டிசீசஸ் வந்து நமக்கு காஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொரோனாவால் ஆகிற இம்யூனிட்டி டிக்ரீஸோ அதுவும் சேர்ந்து கம்பைன் ஆகிறப்போ த பேஷண்ட் வந்து ஹேஸ் மோர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒன் மோர் தியரி இஸ் தட் கொரோனானாலேயே இன்சுலினோட செக்ரீஷன்ஸ் வந்து கம்மி ஆயிடுதுனோ, தட் இஸ் ஆல்சோ another postulation. ஸோ அதனால முன்னாடி டயபெட்டிக்ஸ் இல்லாமல் இருந்த பேஷண்ட்ஸு கூட கொரோனா வந்த பிறகு டயபெட்டிக்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி காசஸ்னு இட் இஸ் thought about. And another thing is that corona disease இருக்கிறவங்களுக்கு we have to give some amount of steroids. This usually the intensivist takes care of it. இப்போ கொரோனா டிசீஸ்னாலேயே ஒரு சம்திங் கால்ட் as cytokine storm ஆகுது. அந்த இன்ஃப்ளமேஷன் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட், நம்ம உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் கொடுக்குறப்போ சம்டைம்ஸ் அகெயின் நம்மளோட இம்யூனிட்டி கம்மி ஆயிடுது. ஸோ இம்யூனிட்டி கம்மி ஆகுறப்போ இந்த மியூகோர்மைகோசிஸ் ஆர் த பிளாக் ஃபங்கஸ் வந்து grows inside the body, that is first in the sinus and then it starts spreading. இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஒரு பாகத்துக்கும் இந்த சிம்டம்ஸ் வரும். ஸோ வெறும் சைனஸ் பாதிப்பு இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து சைனஸோ நோஸும் பாதிப்பு இருந்ததுன்னா, மூக்கு அடைப்பு, மூக்குலேருந்து டிஸ்சார்ஜ், அந்த டிஸ்சார்ஜ் வந்து ஒயிட்டாக இருக்கலாம், இல்லை எல்லோவாக இருக்கலாம், இல்லை பிளட் டிஞ்ச்டாக இருக்கலாம். ஸோ எனி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நோஸ். அப்புறம் ஸ்வெல்லிங், நம்ம சீக் ஏரியாவில் ஸ்வெல்லிங் இருக்கலாம், இல்லை பெயின் இருக்கலாம், ஃபேஷியல் பெயின். ஸோ இதெல்லாம் வந்து சைனஸ் பாதிக்கிறப்போ இந்த மாதிரி சைன்ஸ் வரும். இப்போ கண்ணு மேலே ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா சைன்ஸ், ஏர்லி சைன்ஸ் என்னென்னா, மேல் ரப்பை கீழே இறங்கலாம், கீழ் ரப்பையில் வீக்க வரலாம், மேல் ரப்பையிலையும் வீக்க வரலாம், டபுளாக தெரியலாம், ஒரு கண்ணு வந்து பெருசாக இல்லை ப்ராமினெண்ட்டாக தெரியலாம், பார்வையும் கம்மியாகலாம். So these are the signs around when the fungus grows around the eyes. அந்த நரம்பெல்லாம் பாதிக்கிறப்ப தான் பார்வை பாதிக்கலாம், டபுளாக தெரியலாம். ஸோ ஏர்லி சைன்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்டாக பெயின், ஸ்வெல்லிங், மைல்டு ரப்பை கீழே இறங்குறது, மைல்டு டபுள் விஷன், இதெல்லாம் இருக்கிறப்பவே யூ ஹாவ் டு கம் டு த டாக்டர். இப்போ பிரெயினை இன்வால்வ் ஆகுதுன்னா அதுக்குரிய அறிகுறிகள் என்னென்னா ஹெட்ஏக், வாமிட்டிங், மயக்கம் வர்றது. These are all some of the signs that it has spread to the brain. So earliest வந்து is the sinus and nose symptoms. So அந்த ஸ்டேஜ்லேயே when anybody has nasal stuffiness, nasal discharge or facial pain, the sinusitis symptomsலாம் வரப்போ அதை லைட்டாக எடுத்துக்காம அது ஃபங்கஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு டாக்டர் கிட்ட கண்டிப்பாக யூ ஹாவ் டு கோ அண்ட் சி. யூஸ்வலாகவே நிறைய பேருக்கு சைனசைட்டிஸ் இருக்கும், இந்த மாதிரி நேசல் ஸ்டஃபினஸ், ஹெட் டிஸ்சார்ஜ் அட் எவ்ரி திங். பட் அதை அவ்வளோ சீரியஸ்லி வி டோன்ட் டேக் இட், பிகாஸ் அது வந்து லைஃப் த்ரெட்டனிங்கோ இல்லை பார்வைக்கோ இல்லை உயிருக்கோ இன்னும் ப்ராப்ளம் இருக்காது யூஸ்வலாக மைல்டு சைனசைட்டிஸ்க்கு. ஸோ பட் ஆனால் இப்போ இந்த ஃபங்கஸ் ப்ரிவலண்ட்டாக இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்றதுனால, எஸ்பெஷலி இந்த போஸ்ட் கொரோனா வந்த பேஷண்ட்ஸு இதை மானிட்டர் பண்ணோம் வீட்டில். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் வந்தாலும் யூ ஹாவ் டு கம் டு த இஎன்டி டாக்டர் ஆர் தி ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஸோ தட் ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் க்ளோஸ் ஃபாலோஅப்பில் வச்சு ஏர்லியராகவே இந்த டிசீஸை கண்டுபிடிச்சோன்னா தெர் இஸ் குட் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். ஓகே, இந்த நோய்க்கான சிகிச்சைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை மெயினாக வந்து ஒரு 3 டார்கெட்டட் அப்ரோச்சை நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டு கெட் பேக் த இம்யூன் சிஸ்டம் டு அ நார்மல் ஸ்டேட்டஸ். அப்படின்னா சப்போஸ் சுகர் இருக்குன்னா அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டீராய்டு இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறது, நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வந்து we have to increase. So that is the first thing. The second thing is
ஃபங்கஸ் வந்து நம்ம பாடியில் க்ரோ ஆச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில டிஷ்யூஸ் வந்து அழுகி போக சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த அழுகி போன டிஷ்யூஸும் அந்த ஃபங்கல் லோடோ மேக்ஸிமம் எந்த ஏரியாஸில் இருக்குன்னு உங்களோட டாக்டர் வந்து வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட் பை டூயிங் அன் எம்ஆர்ஐ ஸ்கேன். அண்ட் தென் அதில் வந்து நமக்கு எந்த எந்த இடத்துல ஃபங்கஸ் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அந்த அழுகி போன டிஷ்யூஸும் அந்த ஃபங்கஸையும் வி ஹாவ் டு ரிமூவ் இட் சர்ஜிக்கலி. ஸோ சர்ஜரி பண்ணி அந்த லோடை வந்து வி ஹாவ் டு ரிமூவ் இட் ஸோ தட் அது வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ 1 இஸ் இன்க்ரீஸ் த இம்யூனிட்டி. நம்பர் 2 இஸ் சர்ஜரி டு அந்த பிளாக் ஃபங்கஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்பர் 3 இஸ் IV antifungal agents. ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிர்ப்பான மருந்துகள் இன்ட்ராவீனஸ் ரூட்டா வழி நரம்பு வழியா we have to administer the drugs. இந்த நோய்க்கான ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ் வந்து மெயினாக the first line drug is amphotericin ட்ரக். இதுலேயே வந்து we have 2 types of amphotericin. அது வந்து லைப்போசோமல் ஆம்ஃபோடெரிசினும் டிஆக்சிகுலேட் ஆம்ஃபோடெரிசினும் 2 டைப்ஸ் மெயினாக இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து இந்த லைப்போசோமல் ஆம்ஃபோடெரிசின் இஸ் குட் எஃபிகசி. அது வந்து நம்ம பிரெயின் இன்ஃபெக்ஷன் இருக்கப்பையும் இட் கிராசஸ் த பிளட் பிரெயின் பேரியர் அண்ட் இட் attacks on the fungus which is growing there. But in the deoxycholate amphotericin வந்து is not as good as the liposomal amphotericin. அது வந்து நம்மளோட blood brain barrier cross பண்றதில்ல. So because of a sudden rise, நம்ம இந்தியால sudden increase in the mucormycosis, there is a shortage of the liposomal amphotericin drug. So right now we are having deoxycholate amphotericin, but there is shortage of the liposomal amphotericin. Our government authorities have already been intimidated and avanga vandu and the drugs to be provided in a centralized manner. I think they are planning in the future. So that is one thing. The other second line drugs நரம்பு வழியாக தான் கொடுக்கணும், லைக் போசோகோனசோல் அண்ட் இவாசகோனசோல்னு, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரக்ஸு. ஸோ தீஸ் ஆர் தி அதர் ஆப்ஷன்ஸ். பட் we are trying to do our best with whatever available resources that we have. Also we are also giving in the நரம்பு ஊசி வழியாக இந்த ஆன்டிஃபங்கலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜெக்ஷன் மூலியமாமோ கண்ணை சுற்றி அந்த ஃபங்கஸ் க்ரோ ஆச்சுன்னா கண்ணை சுற்றி ஒரு இன்ஜெக்ஷன் we give so that அந்த drug acts locally in the area of the fungus wherever it is growing. கொரோனா வந்து சரியான பேஷண்ட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சென்ஸ் வீட்லேயுமே சுகர் லெவல்ஸை செக் பண்ணணும். சுகர்ஸ் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல். நல்ல குட் பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கணும். And any early symptoms vanduchina udane you have to go to the doctor. These are the only things that you can do. Sometimes you can also do betadine gargling so that the fungus does not grow. So prevention nu sonningna idha main ah panano. Strict monitoring of sugars, good personal hygiene, and if any early symptoms and signs na erkane sonna mari edavadhu irundaduna you should come and see the doctor so that we diagnose it early and treat early. இந்த நோய் வந்து இஸ் கம்ப்ளீட்லி அ டீம் எஃபர்ட். இஎன்டி சர்ஜன், கண் ஸ்பெஷலிஸ்ட், நியூரோ சர்ஜன், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன், இது எல்லாமே டீமாக ட்ரீட் பண்ணோன்னா தான் தேர் கேன் பி சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் ஃபார் த பேஷண்ட். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த காது மூக்கு தொண்டையில் இருக்கிற ஃபங்கஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆர்பிட் அண்ட் ஆக்யூலோபிளாஸ்டி ஆர் தி ஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்து கண்ணை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸில் இருக்கிற ஃபங்கல் லோடை ரிமூவ் பண்ணணும். Suppose nerve, CNS and the brain involvement irundadana, neurosurgeon will have to come into play. Idu mattum illama physician and infectious disease specialist vandu idukku ஏத்த மாதிரி antifungal agents immunity restore பண்றதுக்கான treatment they will have to give. So it is basically a multimodality treatment with team effort. இந்த ஃபங்கஸ் வந்து ஒருத்தர் பரவாது, அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஒன்லி when the immune system is low, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மி ஆச்சுனா தான் அந்த நோய் பரவும். ஸோ நார்மல் பர்சனுக்கு இந்த நோய் பரவாது.